தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா, சிவவாக்கு ஜோதிட ரத்னா கிருஷ்ணவேணி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. எல்லா நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. கண்டிப்பா மேம். பிராபவ வருஷம் இப்போ பிறக்க போகுது, தமிழ் புத்தாண்டா நமக்கு கிடைக்க போகுது. இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு இல்லையா? சோ எப்படி இருக்கு மேம் இந்த வருடம்? ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை. பராபவ ஆண்டு சித்திரை அப்படிங்கிறது தான் நமக்கு தமிழ் புத்தாண்டாக சூரிய பகவான் மேஷத்துல உச்சம் பெற்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது கும்ப ராசியில பிறக்குதுங்க. அதுவே ஒரு சிறப்புங்க. லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்துல பிறந்தாலும் ராகு பகவான் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஏகாதேசி திதியில, ஏகாதேசிங்கிறது பெருமாளுடைய ஆதிக்கம். அப்ப ரொம்ப அழகா சுக்கிரனோட இணைவுல சூரியன் உச்சம் பெற்று பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு எல்லாத்துக்குமே ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நல்ல ஒரு தொழில் மேன்மையும் கொடுக்கணும். இந்த பஞ்சபூதத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத இறைவனுடைய அனுகிரகத்தோட ஆரம்பிப்போம். கண்டிப்பா மேம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது மேம்? சனி பகவான் குருவோட இடத்துல உட்கார்ந்துக்கிறது, செவ்வாய் புதன் இந்த மாதிரி சேர்க்கையோட பிறக்குது இந்த ஆண்டுங்க. அப்ப மீனம் ஜலராசிங்க. அப்ப நீர் தத்துவமான இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கும் பொழுது தண்ணியில கவனமா இருக்கணும். தண்ணி இந்த கடல் சார்ந்து போறது அல்லது குளத்துல போய் குளிக்கிறேன், ஏரியில போய் குளிக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் இவங்க ஒரு குழந்தை பருவமா இருக்கிறவங்கள ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கணும். பேரண்ட்ஸ் நீர்நிலை பகுதிக்கு அனுப்புறது கவனம் தேவை. மற்றபடி கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், அலைச்சல்கள் நிறைய இருக்கும், டிராவல்ஸ் நிறைய இருக்கும், பயணத்திலையும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். வண்டி வாகனம் எடுத்து கொடுக்குறவங்க புதுசா வாங்கி கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் சிம்மத்துக்கு சரி மீனத்துக்கு சரி வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனம். செல்போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. கண்டிப்பா. மாணவர்களுக்கு எப்படி மேம் இருக்கு? மாணவர்கள் உற்சாகமா படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, ஒன்றும் பயம் இல்லை. 5ஆம் இடத்துக்கு வரும்போது இன்னும் நல்லா டாப்பா படிப்பாங்க. எப்படின்னா ஜூன் ஜூலைல நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. குருவுடைய அருள் உண்டுங்க. ஏன்னா குருவே இவரோட பிளேஸ் தான். அவர் நல்லா உச்சம் பெற்று போகும் பொழுது இவங்களுடைய குழந்தைகளும் பேரும் புகழும் பட்டம் பதவி சான்றிதழ் இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. சினிமா துறை கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு கௌரவமான அந்தஸ்து உயரும். இந்த மாதிரி நல்ல ஒரு அமைப்பு உண்டு. இந்த படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது சைட்ல ஒரு எஜுகேஷன் நம்ம படிக்கலாம். இப்ப நம்ம இந்த மாதிரி நிறைய ஜாப்ல இருந்துகிட்டு ஜோதிட துறையில படிக்கிறாங்க, இளநிலை முதுநிலையெல்லாம் படிக்கிறேன்பாங்க. அது மாதிரி கூட அவங்களுக்கு டைவர்ஷனா படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தும். கண்டிப்பா. இப்ப மீனராசிக்காரர்களோட இந்த காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இந்த கணவன் மனைவி உறவெல்லாம் எப்படி இருக்கு? காதல் வாழ்க்கை அப்படிங்கும் போது எப்பயுமே லவபிள் பர்சன் தான் மீனம். எதா இருந்தாலும் பொசுக்குன்னு அன்பை காட்டிடுவாங்க, பாசத்தை கொடுத்துருவாங்க, உடனே ரோசை நீட்டிடுவாங்கன்னு அப்படி இருந்தாலும் சின்ன சின்ன மனக்கசப்பு வருங்க. இந்த செவ்வாசனை என்னன்னா சின்ன சின்ன நான் சொன்னேன்ல நீ கேட்கல அப்படிங்கிறது சின்ன சின்ன சந்தேக குணங்கள் இந்த மீனத்தை அவ்வளவு திருப்திப்படுத்த முடியாது. அப்படி இருக்கிற மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா மனசளவுல இருக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன், உதட்டளவுல இருப்பாங்க. ஆனா இந்த சந்தேக குணங்களை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது. உங்களுடைய மனைவினால யோகம் உண்டு. திருமணம் பொருத்தம் பார்த்துதான் எடுக்கணும். ஏன்னா ஜென்மத்துல சனி 7.5 சனி எல்லாம் இருக்கனால பொருத்தம் நல்ல மேட்ச் இருக்கா நமக்கு நிறைய மேட்ச் வரும். மீனத்துக்கு மீன ராசி மீன லக்னத்துக்கே அடுத்தடுத்த நட்சத்திரமா இருந்தா கூட மேட்ச் பண்ணிடலாம். சில ராசிகளுக்கு தான் ஒரே ராசியில திருமணம் பண்ணலாம். ஆனா ஒரே நட்சத்திரத்துல திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற விதி இருக்குதுங்க. அந்த விதி அதை மீறி கூட லவ் பண்றவங்க கல்யாணம் பண்றாங்க. ஆனா கந்தர்வ திருமணம் பிரச்சனை இல்ல. தசா புத்தி எல்லாம் வரும்போது 2 பேர்த்துக்குமே உடல் உபாதைகள் பாதிக்கிறது வரும், அல்லது தொழில்ல ஏதாவது சர்க்கிள் வரும், அப்புறம் வருமானத்துல பீடை கொடுத்துரும், வீடு எல்லாம் கட்டுனா அப்புறம் வீடை விக்கிற ஒரு இழப்பை கொடுத்துருன்னு வச்சுங்களேன். கண்டிப்பா அந்த ஒரே நட்சத்திரத்துல திருமணம் பண்ணாங்கன்னா ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். கண்டிப்பா மேம். இவங்களுக்கு பண வரவு, இந்த கடன் சுமை எல்லாம் எப்படி இருக்கு? கடன் சுமை படிப்படியா குறையக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா இஎம்ஐ லோனு கடனை வச்சுக்குங்க சனி தாக்கம் இருக்கிறதுனால அப்படின்னு நம்ம சொல்றோம். வெளிநாடு வெளியூர் இது மாதிரி கொஞ்சம் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், பண வரவு இவங்களுக்கு நல்லா இருக்கும். வீட்டை விட்டு பிரிஞ்சுறது, பூர்வீகத்தை விட்டு வெளியே போறது இதெல்லாம் மீனத்துக்கு நல்லா இருக்கும். அப்ப அங்க ஒரு அமௌண்ட் அதிகமா கிடைக்கும்.
ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுத்தா ஒரு நஷ்டம் இல்லாம வாழ்க்கையை ஏற்படுத்திக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரும் காலம் மீனத்துக்கு இருக்குங்க. கண்டிப்பா மேம். மீனராசிக்காரர்கள் இந்த பராபவ வருடத்தை ரொம்ப சிறப்பா கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? பரிகாரம் அப்படிங்கும் போது ஜீவ சமாதி வழிபாடு நல்லா இருக்கும். அது வந்து சித்தர்கள்லயே பிரசித்த பெற்றவங்களா இருக்கும். இந்த 14 சித்தர்கள்பாங்க. அது மாதிரி இருக்கிறது உங்களோட ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எது அப்படிங்கறத நல்லா பாத்துக்கணும். ஏன்னா அந்த தசாபுத்திக்கு தகுந்த வேளாவதிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கர திசை நடந்துட்டு இருக்கும். அப்ப ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ராமானுஜர் வழிபாடு எடுக்கலாம், ராகவேந்திரரோட வழிபாடு எடுக்கலாம். நம்ம சொல்றதுதான் ஒரு நட்சத்திரம் பொறுத்து சொல்லணும். அதே உத்திரட்டாதியா இருந்தா அது வேற மாதிரி. நம்ம காமதேனு, பாம்பன் சுவாமிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து அவங்களுடைய ஜாதகம், அவங்களுடைய தசாபுத்தி வச்சு இந்த சித்தர் வழிபாடு. பொதுவாக இவங்க வந்து என்ன அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு வரலாம், அல்லது குச்சனூர் போயிட்டு வரலாம். ஊனமுற்றோர்களுக்கு வந்து தானம் தர்மம் பண்ணணும். பெண்களாக இருந்தா ஒரு எள் வச்சு நல்லெண்ணெய் ஒரு சொட்டு விட்டு சாதம் காகத்துக்கு சனிக்கிழமை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா மேம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடத்திற்கு நீங்க எவ்வளவு % கொடுக்குறீங்க? பிரச்சனை ஒரு 65% தரலாம். நல்லா இருக்கும். சமாளிச்சு கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். வாழ்த்துக்கள்.